7 நாள் 7 விதமான முட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு டே 1 முட்டை வெள்ளை சால்னா எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? முதல்ல ஒரு 6 முட்டையை கல்லுப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டீஸ்பூன் பொரிக்கடலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமா கல்பாசி, 2 பிரியாணி இலை, 2 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டையும் துருவி சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போக ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட், கொஞ்சமா தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இது கூட ஒரு 2.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல க்ளோஸ் பண்ணி குக்கர்ல ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நேச்சுரலா ஏர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி நம்ம வேக வச்சிருக்க முட்டை கொஞ்சமா கொத்தமல்லியில தூவி நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். எப்படி சூப்பரா? 7 நாள் 7 விதமான முட்டை ரெசிபி தான் பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 2 காரசாரமான முட்டை வறுவல் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? இன்னைக்கு நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 சொட்டு ஆயில் ஊத்தி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. முட்டை வேகிறதுக்கு ஒரு 10-12 நிமிஷம் போதும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. அப்படின்னாதான் கரெக்டா வரும், இல்லைன்னா கருகி போயிடும். அதனால லோ ஃபிளேம்ல வைக்க மறக்காதீங்க. அதுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு முட்டை இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை மேல தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு சைடு ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கலாம். லோ மீடியம் ஃபிளேம்ல வச்சு 2 சைடும் குக் பண்ணிக்கோங்க. இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைடிஷா வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். நல்ல 2 சைடும் கிறிஸ்பியா வெந்ததும் கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். எப்படி சூப்பரா? ரோட்டு கடைக்கு போன உடனே முட்டை கலக்கி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறவங்களா நீங்க இந்த மாதிரி வீட்லயே சூப்பரா ஜூசியா செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? 7 நாள் 7 விதமான முட்டை ரெசிபி தான் பாத்துட்டு இருக்கோம். டே 3 முட்டை கலக்கி. 2 முட்டை எடுத்துக்கோங்க. இதுல நல்லா பொடியை நறுக்கின சின்ன வெங்காயம், கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மிளகுத்தூள் 2யும் சேர்த்துட்டு உங்க வீட்டுல என்ன குழம்பு இருக்கோ, சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ எது இருக்கோ அது ஒரு குழிக்கரணி ஊத்திக்கோங்க. இல்லாட்டாலும் பிளெயினாவும் செய்யலாம். இந்த மாதிரி நல்லா அடிச்சு கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்ல சூடா இருக்கணும். அதுல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னாதான் முட்டை கலக்கி சூப்பரா வரும். நல்லா சூடா இருக்கிற கல்லுல நம்ம கலக்கி எடுத்து வச்சிருக்க இந்த முட்டையை ஊத்திட்டு சுத்தி இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு நல்லா உள்ள பக்கம் எடுத்து விடுங்க. இந்த மாதிரி உள்பக்கமா நீங்க எடுத்து விடும் போது உள்ள நல்ல ஜூசியாவும் வெளியே கொஞ்சம் குக்காயும் இருக்கும். சாப்பிடறதுக்கு செம்ம டேஸ்டா அப்படியே ரோட்டு கடை ஸ்டைல்ல இருக்கும். தோசைகள் நல்லா ஹீட்டா இருக்கணும். மீடியம் ஃபிளேம்ல வச்சு பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரா ரோட்டு கடை ஸ்டைல்ல அப்படியே கிடைக்கும். மேல கொஞ்சம் பெப்பர் தூவி சாப்பிட்டு பாருங்க. நல்லா ஜூசியா சாப்பிடறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். எப்படி சூப்பரா? உங்க வீட்டு கிட்ஸ் எக் சாப்பிடலன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. 7 நாள் 7 விதமான எக் ரெசிபிஸ் தான் பாத்துட்டு இருக்கோம். டே 5 எக் லாலிபப் எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? ஒரு 3 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இன்னொரு பாத்திரத்துல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் 3 சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச முட்டை நல்லா ஆறுனதும் இதை நல்லா கிரேட்டர்ல வச்சு துருவி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியா இருக்கும். கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வர எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்ப துருவி எடுத்துருக்க முட்டை கூட நல்ல பொடியா நக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், நல்ல பொடியா நக்கின கொத்தமல்லி இலை, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா நொறுங்காம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துட வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க முட்டையில ஒரு பெரட்டி நல்லா பிரெட் தூள்ல ஒரு பெரட்டி இதை நல்லா சூடான எண்ணெயில மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்தீங்கன்னா இதை எக் கட்லெட்னு சொல்லலாம், எக் கோலா உருண்டைன்னு சொல்லலாம். இதை மாதிரி நம்ம என்ன பேர்னாலும் வச்சுக்கலாம். இதுக்கு மேல ஒரு டூத் பிக்கை குத்தி கொடுத்துட்டீங்கன்னா எக் லாலிபப்னு கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி சூப்பரா? 7 நாள் 7 வகையான முட்டை ரெசிபி தான் பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு முட்டை மிளகு பரட்டல் ரொம்ப சுவையா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு நீல வாக்குல கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்ததும் நல்ல பழுத்த தக்காளியா ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்ல தக்காளி மசிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், நீங்க நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அகலமான பேன்ல செஞ்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ இதுல நான் 5 முட்டை சேர்த்துக்க போறேன். நீங்க 8 முட்டை வரைக்கும் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணுங்க. லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து 1 பாதியமா அரைச்சு இதோட சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை ரெசிபி நல்லா காரசாரமா இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியா வேணா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு கம்மியா சேர்த்துக்கோங்க. இந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். எப்படி சூப்பரா?
எப்போதும் ஒரே மாதிரி முட்டை பொடிமா செய்யாம இந்த மாதிரி ஒரு தடவை பச்சை முட்டை பொடிமா செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். 7 நாள் 7 வகையான முட்டை ரெசிபி தான் பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 6 பச்சை முட்டை பொடிமா எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? ஒரு மிக்ஸி ஜார்ல 5 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை, 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்தி ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்குல கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்து வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும்போது நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதோட சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்குங்க. இது செம்ம டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நல்லா வதங்கி வரும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஃபிளேம் நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 3 முட்டை உடைச்சு ஊத்திக்கோங்க. இதுல நீங்க 5 முட்டை வரைக்கும் சேர்க்கலாம். இப்போ லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா உதிரியா வர ஆரம்பிக்கும். இது கூட நீங்க நார்மல் ரைஸ் வடிச்சு சேர்த்தும் சாப்பிடலாம், அதுவும் சூப்பரா இருக்கும். இப்ப கடைசியா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் தூவி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். எப்படி சூப்பரா